ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது ரொம்ப நல்ல அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும். இதை நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விதமான மெயின் டிஷ் கூடயும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு 300 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்துகிட்டு ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா 8 to 10 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணியவே நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற கடலையோட அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலை நல்லா வேகணும், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போது நம்ம குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட குக்கரோட அளவை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. ஸ்டீம்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கடலையை எடுத்துகிட்டு லைட்டாக அழுத்தி பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுன்னா கடலை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம கடலை வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. மசாலா நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாசம் போய் வறுபட்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த சுண்டலை சேர்த்துக்கலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க, தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பத்தாதனால நான் எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நம்ம முதல்லே சேர்த்துட்டோன்னா தண்ணி அதிகமாயிரும். இப்போ இது கூட கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் கடலை வேக வைக்கும் போது, அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும், அப்போ தான் நம்ம 10 to 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். அதனால் தண்ணி பத்தாமல் போயிடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடும்போது அந்த மசாலாலாம் சுண்டலில் பட்டு ரொம்ப கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளியில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஒரு தக்காளி பழத்தை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது தான் ரொம்ப வேகாமல் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா குழஞ்சி அதோட புளிப்பு தன்மையெல்லாம் இறங்கிரும், டேஸ்ட்டு மாறிடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு மூடி தேங்காவை நல்லா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி பால் சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ரொம்ப போட்டு கொதிக்க விடக்கூடாது, தேங்காய் பால் திரிஞ்சிரும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி வச்சுலாம் வேக வைக்க வேணாம். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது
அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைக்கறியில் நம்ம தாளித்த தாளிப்பை எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இனி நீங்கள் இதை உங்களுக்கு பிடிச்ச மெயின் டிஷ்ஷோட சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆப்பம் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.